மைக்ரோசாஃப்ட் 2010ல நீங்க 2 விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டம்மி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பிஃபோரா எந்த ஒரு வேர்ட்ஸும் இருக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் இப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் ரேண்ட் டைப் பண்றேன். RAND, அதாவது ரேண்டம், அதாவது ஷார்ட் ஃபார்ம் ரேண்ட். ஸோ அதை டைப் பண்ணிட்டு ஸோ நான் இப்போ ஓப்பன் parenthesis டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை பேராகிராஃப் எனக்கு வேணுமோ ஸோ அதெல்லாம் அந்த நம்பர்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு 5 பேராகிராஃப்ஸ் தேவை. ஸோ அதுக்கப்புறம் கொமா ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப்லேயும் எனக்கு 6 லைன்ஸ் தேவை. ஸோ நான் அதை 6 என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை க்ளோஸ் parenthesis மூலமாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே ஸோ இப்போ டம்மி டாக்குமெண்ட் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. அதாவது மொத்தம் எனக்கு 5 பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் 6 லைன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக இப்போ 6 லைன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் அதிகமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இது எப்படி கிரியேட் பண்ணிச்சுன்னா, ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹெல்ப் ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை நமக்கு வந்து இங்கே காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்ஸ் வச்சு நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டிங் ஸ்டைலை நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். இல்லை நீவாக ஒருத்தங்க வேர்ட் அப்ளிகேஷன்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஸோ இந்த மாதிரி டம்மி டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, எப்படி அந்த பேராகிராஃபை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது, ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ இப்போது டம்மி டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத ஒரு மெத்தட்ஸ் பார்த்தோம். அப்போ ஜஸ்ட் நான் அதை அண்டு பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் இதை திரும்ப ரிவ்யூ பண்ணுறேன். ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் RAND ரேண்ட் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் parenthesis, அதுக்கப்புறம் எத்தனை பேராகிராஃப், அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் எத்தனை லைன்ஸ் எனக்கு தேவை ஒரு பேராகிராஃப்லேயும் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் parenthesis கொடுத்துட்றேன். இப்போ ஜஸ்ட் நான் என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ நான் பார்க்க முடியுது. ஸோ நான் இப்போது 4 பேராகிராஃப்ஸ் வேணும், அதில் 3 லைன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இது வந்து ரீடபிள் கண்டென்ட் இங்கிலீஷ், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டோட ஹெல்ப் ஃபைல் தான் இங்கே காப்பி பண்ணியிருக்கு வித்தின் a செகண்டில். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸை நம்ம கற்றுக்க முடியும். இல்லை இதை வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் ரியல் டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் கமெண்ட் இருக்கு. ஸோ அதுதான் லோரம். இப்போ நான் ஈக்குவல் டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் LOREM லோரம் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் parenthesis. ஸோ அதுக்கப்புறம் 5 பேராகிராஃப்ஸ் காமா அண்ட் 6 லைன்ஸ். ஸோ நான் இப்போ க்ளோஸ் parenthesis கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இப்போ என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 5 பேராகிராஃப்ஸ் வந்துருக்கு, பட் 6 லைன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக ப்ளேஸ் ஆகலனாலும் பட் நமக்கு டம்மி டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியுது ரொம்ப ஈஸியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இன் இங்கிலீஷ். இது வந்து இங்கிலீஷ் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் படிக்க முடியாது. இது வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் தான். இது அதாவது ஃபில்லர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்த நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ இது எந்த ஒரு ரியல் டாக்குமெண்ட்லேயும் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு இடத்துல டம்மி டாக்குமெண்ட் ஏதாவது தேவையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த டம்மி டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது எந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ குயிக்காக பிரிண்ட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோரம் இப்சம் சொல்லிட்டு ஸோ ஒரு மெத்தட்ஸு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டம்மி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ டம்மி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 விதமான கமெண்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் ரேண்ட், அதாவது ரேண்டமோட ஷார்ட் ஃபார்ம், ஓப்பன் parenthesis, பேராகிராஃப் நம்பர்ஸ் அண்ட் கமா அண்ட் லைன்ஸ். ஜஸ்ட் க்ளோஸ் parenthesis கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் லோரம் ஓப்பன் parenthesis நம்பர் 3 பேராகிராஃப் காமா அண்ட் 3 சென்டென்சஸ் க்ளோஸ் parenthesis அண்ட் என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷில் நான் ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். அனதர் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே சாம்பிள் டெக்ஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன்.